வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில சங்கிகளினுடைய கேடுகட்ட ஸ்டோரி தாங்க நம்ம பார்க்க போறோம். மயக்கம் போட்டு விழுகிறாரு ஒரு பாதுகாப்பு அதிகாரி, மிலிட்டரிக்காரர் மயக்கம் போட்டு விழுகிறாரு. பாஜகவினுடைய தலைவர் ஜே.பி. நட்டா பேசிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து அவரை தூக்க கூட நாதி இல்லாம மயங்கி கீழே கிடக்குறாரு. கொடூரமான காட்சிங்க. நமக்கு நல்லா தெரியுங்க. நம்மளாம் மனுஷங்கன்றதுக்கு ஒரே உதாரணம் நம்ம பிற மனிதர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் அன்பும் தாங்க. நம்ம முன்னாடி ஒரு குழந்தை, எந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்க, முகமே தெரியாத குழந்தை விழுந்துட்டாங்கன்னா ஓடி போய் குழந்தைய தூக்கி கையை காலை தட்டி விட்டு இன்னப்பா வேணும், இன்னப்பா அழாதப்பான்னு சொல்லுற பண்பு நமக்கு இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பசங்க வண்டியில போய் விழுந்துட்டானா ஓடி போய் வண்டியை தூக்கி விட்டு அவனுங்களை தூக்கி சரி பண்ணி அட்வைஸ் பண்ணி வேகமா போகாத பாத்துப்போ, வீட்டுல இருக்கவங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு அட்வைஸும் பண்ணி அனுப்பி வைப்போம். ரொம்ப பெரிய காயமா இருந்தா நம்ம 100, 108ல அனுப்பி விட்டுட்டு தான் நம்ம போவோம். குறைந்தபட்ச மனிதர்கள் இதைத்தான் செய்வார்கள். ஆனா அந்த சங்கி மூளை இருக்குல்லங்க, அது மனிதர்களுக்கான மூளை இல்லை. சங்கி மூளை கீ கொடுக்கப்பட்ட மூளைங்க. அது ஒரு ரோபோ மாதிரி. கீ கொடுத்தா அது பாட்டுக்கு நடக்கும். அது போலதான் சங்கிகளுடைய மூளை. எவன் செத்து கிடந்தாலும் அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு அதிகாரம் தான். அதிகாரத்துல இருக்கணும், பணத்தை சுரண்டணும், பெரும் பணக்காரர்களுக்கு அடியாளா இருக்கணும். இதுதான் சங்கிகளுடைய அஜெண்டாவே. அவங்க சாமானிய மனிதர்களை குறித்து எந்த விதமான அக்கறையும் படமாட்டார்கள். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஜே.பி. நட்டா பாஜகவினுடைய தலைவர், அகில இந்திய தலைவர், அவர் குஜராத்ல பேசுறார். அவர் பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு பாதுகாப்பா வந்தவங்க, இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கிற, கோட்டு போட்டுட்டு இருக்கிற அந்த மிலிட்டரியில இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு, பிளாக் கேட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த பாதுகாப்பு படையில் சேர்ந்த ஒருத்தர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இப்ப என்ன பண்ணிருப்போம்? மேடையில நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? டக்குனு பேச்ச நிப்பாட்டி உடனே அவரை தூக்குங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் வா தூக்கு, உடனே தூக்கு, தண்ணியை முகத்தை துளி, தண்ணி குடி, உடனே வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ண, அவரை ஏத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படின்னு சொல்றவன் பேரு தான் தலைவன். அப்படி சொல்றவங்க தான் தலைவர்களே. இங்க எவன் செத்து கிடந்தாலும் எனக்கு என்னன்னு பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களே, அவங்களாம் தலைவனுக்கான அடையாளமே கிடையாதுங்க. ஜே.பி. நட்டா அதான் செஞ்சிருக்கிறார் பாருங்க. बन रहे हैं, इसके लिए आपको बहुत बहुत बधाई। आप सदा याद रखना कि आप इतिहास के पाठ में दर्ज हुए हो। इन्हीं शब्दों के साथ मैं पुनः हमारे आयोजकों को, मनसुख भाई को, उनकी टीम को बहुत बहुत बधाई देता हूं और साथ में आप सब लोगों को इस यात्रा को आगे बढ़ाने के लिए अपनी शुभकामनाएं देता हूं। बहुत बहुत धन्यवाद। जय भारत, जय गुजरात, जय सरदार। बन रहे हैं, इसके लिए आपको बहुत बहुत बधाई। आप सदा याद रखना कि आप इतिहास के पाठ में दर्ज हुए हो। इन्हीं शब्दों के साथ मैं पुनः हमारे आयोजकों को, मनसुख भाई को, उनकी टीम को बहुत बहुत बधाई देता हूं और साथ में आप सब लोगों को इस यात्रा को आगे बढ़ाने के लिए अपनी शुभकामनाएं देता हूं। बहुत बहुत பாத்தீங்கல்ல எவ்வளவு மோசங்க. அவர் மயங்கி கிடக்குறாரு. ஒருத்தர் ஓடி வர்றாரு, தூக்க ட்ரை பண்றாரு, தூக்க முடியல. இன்னொருத்தர் ஓடி வர்றாரு, தூக்க ட்ரை பண்றாரு, தூக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர், ஒரு அம்மா எல்லாரும் ஓடி வந்து தண்ணியை கொடுத்து அவரை குடிக்க வச்சு அவரை நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க. நீங்க மயக்கம் போட்டு விழுந்தவங்கள ஒருவேளை ஹார்ட் ப்ராப்ளமா விழுந்திருந்தாங்கன்னா நடக்க வச்சு கூட்டிட்டு போக கூடாது. அவங்களை உடனடியா தூக்கிட்டு போகணும். இந்த பேசிக் இது அறிவு கூட இல்ல அவங்களுக்கு. அவரை நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்ப எவனாவது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து உயிருக்கு ஆபத்தா இருந்தாலும் இந்த கும்பல் வேடிக்கை பார்க்கும். இந்த கும்பல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறதானங்க. அந்த 3 வயசு குழந்தைய அடிச்சு கொண்டுட்டு வயிற்றுல கருவோட இருக்கிற பல்கிஸ் பானுவை ரேப் பண்ண கோஷ்டி தானே. அந்த ரேப் பண்ணவங்க வெளியே வரும்போது அவனுக்கு மாலை போட்டு லட்டு கொடுத்து வெடி போட்டு பாட்டு போட்டு கொண்டாடின கூட்டம் தானே. 8 வயசு குழந்தை காஷ்மீர்ல பாலியல் வல்லுறவு கோயில் கருவறைக்குள்ள வச்சு செஞ்சானுங்க. அந்த செஞ்ச அயோக்கியர்களுக்கு சப்போர்ட்டா கொடி பிடிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்தியவர்கள் தானே இந்த பாஜக கும்பல். இன்ன வரைக்கும் மக்களை மக்களாக நடத்தாத காட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தானே இவங்க. இவங்க கிட்ட போய் நீங்க என்ன மாதிரியான பதிலையும் என்ன மாதிரியான மனிதாபிமானத்தையும் எதிர்பார்க்க முடியும்? பக்கத்து தெருவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு 56 இன்ச் மோடி. இங்க மோர்பி பாலத்துல இருந்து விழுந்து 142 பேர் செத்து போனாங்க. போய் ஒரு விசாரிக்க கூட இல்லையே. வெளிநாட்டுக்கார அவன்பாட்டுக்கு உள்ள வர்றான் பயங்கரவாதி. அவன்பாட்டுக்கு உள்ள நம்ம எல்லையை தாண்டி உள்ள வந்து சுற்றுலா போன பிள்ளைங்களை பார்த்து படப்படப்படன்னு சுட்டு கொண்டு விட்டா 26 பேரை. அது தடுக்க போன ஒருத்தர், அவரை சேர்த்து 26 பேரு. 26 குடும்பம் நாசமா போச்சு. அதை பத்தி அக்கறை இல்ல, கவலை இல்ல. அந்த மக்களை சந்திக்கல, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லல, அந்த மக்களுக்கான ஒரு மண்ணும் செய்யல. சோ இந்த கும்பல் கிட்ட எல்லாம் மனிதாபிமானத்தை நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா ஒரு தலைவர் பேசிட்டு இருக்கும் போது அவரை பாதுகாக்க வந்த ஒருத்தர் மயங்கி கிடக்குறாருங்க. அவரை கூட காப்பாற்ற முடியல. நீங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க?
எனக்கு அப்படியே பார்க்கும்போது விஜய் மாதிரி ஞாபகம் வந்தது. விஜய் அவர்களுடைய கூட்டத்துல கரூர்ல என்ன நடந்துச்சு? இதே தான் நடந்துச்சு. செருப்பு அடிக்கிறாங்க. எதுக்கு அடிச்சா? அண்ணா என்னால மூச்சு விட முடியல, தயவு செஞ்சு நீ பேச்ச முடிச்சுட்டு முன்னாடி போ, உன் வண்டி போயிருச்சுன்னா இங்க கொஞ்சம் கேப் கிடைக்கும், நாங்க கொஞ்சம் மூச்சு விட்டுக்குவோம், அதுதான் நீ பேச்ச முடின்னு செருப்பத்துக்கு எரிஞ்சாங்க. தண்ணி பாட்டில் குடுன்னு கேட்டாங்க. அது இப்படி தண்ணி பாட்டில் குடுன்னு கேட்டோன்னே நம்ம ஃபெலிக்ஸ் மாதிரியான ஆளுகளுக்கெல்லாம் கடவுளேன்ற மாதிரி இருந்துச்சான். உங்க புள்ள பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் உள்ள போய் நின்று உயிருக்கு ஆபத்தா வரும்போது ஃபெலிக்ஸ்க்கெல்லாம் புரியும். அது வரைக்கும் புரிய வாய்ப்பே கிடையாது. யார் மேலேயோ இருக்கிற கடுப்புல எதையோ அரசியலா பேசி திரு அயோக்கியத்தனத்தை ஒருபோதும் அரசியல் தெரிந்தவர்கள், நேர்மையானவர்கள் செய்ய மாட்டாங்க. நம்ம அரசியலை தான் எதிர்க்கிறோம். தனி மனிதர்களுடைய தவறுகளை தட்டி கொடுத்து வளர்க்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. அண்ணா அப்படித்தானே செஞ்சாரு. தண்ணி கேட்கறாங்க, மயங்கி விழுங்குறாங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது 2 பேர் விரைச்சு போய் கிடந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். ஒரு பாட்டில தூக்கி எறிஞ்சீங்களே, அப்ப என்ன நடந்திருக்கு? கீழே மயக்கம் போட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டக்குனு பேச்ச முடிச்சுட்டு வண்டியை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு இறங்கி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்கிறது தானே தலைவர். இல்ல அங்க வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு கூட 2ஆம் கட்ட தலைவர்கள், இந்த உள்ளூர்ல இருக்கிற பசங்க எல்லாரும் அனுப்பியாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்க வச்சது தானே தலைவர். ஆனா அப்படி நடக்கவே இல்லையே. இங்க மயக்கம் போட்டு கிடக்குறான், செத்து கிடக்குறான், விரைச்சு கிடக்குறான், உயிருக்கு ஆபத்தா மூச்சு விட முடியாம இருக்கிறான். பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பண்ணவர் தான் நம்ம அண்ணன். பாருங்க. இந்த லட்சணத்துலதான் இருக்குங்க. ஏன் பாஜகவினுடைய ஒரு கிளை தான் தாவேக்கான்னு நம்ம சொல்றோம்னா, அவசத்தா எனக்கு என்ன, ஏன் அரசியல் எனக்கு முக்கியம்னு நினைக்கிற இந்த அயோக்கியத்தனத்துல நம்ம கண்டிக்கிறோம். ரொம்ப வருத்தமா இருந்ததுங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட மனிதர்களுக்கான தகுதியே இல்லாத கும்பல்.